வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற காணொளி ரொம்ப 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 முக்கியமான காணொளி. விஜயநகர காலத்துல விஜயநகர மன்னரான வீரகுமார கம்பன உடையார் அப்படின்ற ஒரு மன்னர் காலத்துல தமிழ்நாட்டில் தமிழ் சாதிகளை விற்பனை செஞ்சிருக்காங்க. அதாவது சீதனமாக சொல்ல முடியாது, விலை பிரமாணம் தான் பண்ணியிருக்காங்க. அதில் மேலே ஒரு 3 குடும்பம், அது ஒரு சாதியும், 7 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இன்னொரு சாதியும் விலை விற்பனை பண்ணியிருக்காங்க. தன்னுடைய மனைவின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது, மனைவி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு பெண்மணிக்காக இங்கு இருந்த ஒரு சிற்றரசர், விஜயநகர பேரரசை ஏற்றுக்கொண்ட ஒரு சிற்றரசர் அவர் விலை பிரமாணம் பண்ணியிருக்காப்புல. நிறைய பேர் சொல்லுவாங்க, சோழ காலத்துல ஆள் விற்பனை நடந்துச்சு, பாண்டிய காலத்துல ஆள் விற்பனை நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க. ஆனா விஜயநகர காலத்தில் நடந்தது யாரும் சொல்லவே மாட்டாங்க. நாம இன்னைக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இது நொபுரு கரிஷ்மாவும் அவரும் இதை மென்ஷன் பண்ணியிருக்காப்புல அவருடைய புத்தகத்துல. ஆக ரொம்ப தனித்துவம் வாய்ந்த இந்த கல்வெட்டை இது வரைக்கும் யாரும் சொன்னது கிடையாது. முதலாக நம்மளுடைய யூடியூப் சேனல்ல இதை பத்தி பேச போறோம். இது இந்த விஜயநகர மன்னர்ல இப்படிதான், நாயக்க மன்னர்ல இப்படிதான், இந்த மக்கள்லாம் அடிமையா இருந்தாங்க அப்படின்ற ஒரு காலம் கிடையாது. மக்களுக்கு வரலாற்று புரிதல் என்றைக்குமே வேணும். தமிழ் சமுதாயத்திற்கு இங்கே என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யாரால இது ஏற்பட்டுச்சு, இப்படிலாம் அடிமை விற்பனை நடந்துச்சா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். தெரியாம எல்லாத்தையும் முட்டு கொடுக்கறதும் எல்லாத்தையும் எதிர்க்கிறதும் தவறான விஷயம்தான். நம்ம நடுநிலையோட நேர்மையோட நம்ம எல்லா தகவலையும் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் இந்த கல்வெட்டானது திருச்சி இருக்குல்ல, திருச்சி தார்கவனேஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு திருச்சியில. இன்னைக்கு அந்த கோவில் லைவ்ல தான் இருக்கு. மக்கள் பெரும்பாலான மக்கள் அந்த கோவில் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த கோவில்ல இந்த கல்வெட்டானது இருக்கு. முதல் மண்டபத்துல தெற்கு சுவர்ல இந்த கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய மன்னர் யாருன்னா வீரகுமார கம்பன உடையார் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற விஜயநகர மன்னருடைய மகன் ஹரியர புக்கர் கார் பார்த்தீங்கன்னா அவருடைய மகன் தான் இந்த கல்வெட்டை காலத்துல வாழ்ந்தவர். அவருடைய காலமானது 1300, அதாவது மாலிக் கஃபூர் படையெடுத்து அப்புறம் கடைசியா இருந்த பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய மன்னர், அவர் மதுரை சுல்தான் கடைசி சுல்தான வீழ்த்தினதுக்கு அப்புறம் அவருடைய மகன் கொடுத்த கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டானது இதுல என்ன சாராம்சம்னா, இந்த வீரகுமார கம்பன உடையாருடைய அவருடைய முன்னாடி அவர் ஒரு மன்னர். அந்த காலகட்டத்தில் அந்த மன்னருக்கு முன்னாடி இந்த விலை பிரமாணம் நடக்கிறது அப்படின்றது யதார்த்தமான விஷயம். இது என்னன்னா, தென்கரை ராஜகம்பீர வளநாட்டு சூரலூர் கூற்றத்து பெரிய வெண்மணியில் இருக்கும் பரதேசிகளில், அதாவது தென்கரை ராஜகம்பீர வளநாடு, இந்த ராஜகம்பீர வளநாடு திருச்சி மண்டலத்தில் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அதில் இருக்கிற சூரலூர் கூற்றம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு கூற்றம் என்பது பல வளநாடுகளுக்கு உட்பட்டது. பல வளநாடுகள் என்பது வளநாடு கீழே நிறைய கிராமங்கள் இருக்கும், நிறைய அதுக்குள்ள சிறு சிறு நாட்டு கட்டமைப்பும் இருக்கும். ஸோ இதைத்தான் கூட்டம் சொல்லுவாங்க. ஸோ தென்கரை ராஜகம்பீர வளநாடு சூரலூர் கூற்றத்து பெரிய வெண்மணியில் இருக்கும், வெண்மணின்ற ஒரு ஊர்ல, பெரிய வெண்மணின்ற ஊர்ல இருக்கிற பரதேசிகளில், பரதேசிகள்ன்றது நிறைய இடத்துல பிராமணர்களையும் குறிச்சிருக்கு, சில சிவனடியார்களையும் குறிச்சிருக்கு. ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பக்தி சார்ந்த ஒரு சமுதாயத்துக்குள்ள நம்ம எடுத்துக்கலாம். பரதேசிகளில் வடகலை மன்றச்சல்லூரில், அதாவது மன்னச்சநல்லூர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஊர் தான் மன்னச்சநல்லூர் இருக்குல்ல, அதுதான் அன்றைய காலகட்டத்தில் மன்றச்சல்லூர் அப்படின்னு இருக்கு. வடகரை மன்றச்சல்லூரில் மலையாளரில் அண்ணாவுடையார், மலையாளரில் அண்ணாவுடையார். நம்ம அந்த மலையாளர்ன்ற வார்த்தையை மலையாளி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா மலையாள மொழி உருவானதே 15ஆம் நூற்றாண்டு தான். இந்த காலகட்டமானது சுத்த தமிழ் பேசி கொண்டிருந்த நாடு தான் கேரள நாடு. ஸோ மலையாளன்றது இந்த அர்த்தம் எடுத்துக்க முடியாது. அது வேற ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்ல அகராதில் எடுத்து பார்த்தேன், தெளிவானது கிடைக்கல. பட் ஆனால் நம்ம இப்போ என்ன சாராம்சமா உள்ள என்ன சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் எடுத்துக்கோம். மலையாளரில் அண்ணாவுடையார் வடுக பிள்ளையார் மகன், அதாவது அண்ணாவுடையார்ன்ற பட்டம் கொண்ட வடுக பிள்ளையார் அப்படின்றவுடைய மகள் மாதேவர் நாச்சியார் அப்படின்றவுடைய மகன் பிறையாருக்கும், அப்படின்ற மகள் பிறையாருக்கும், அதாவது வடுக பிள்ளையாரோட மகள் மாதேவர் நாச்சியார் மகள் பிறையாருக்கும்
இவன் மகன் சொக்கநாயக்கன். ஒண்ணும் இல்லைங்க, ராஜகம்பீர வளநாட்டுக்கு உட்பட்ட மன்னச்சநல்லூர்ன்ற அந்த ஊர்ல இருக்கின்ற இந்த வடுகப்பிள்ளையோட மகளுடைய மகள் பிறையாருக்கும் அவருடைய மகன் பெரியார் என்ற ஒரு நபருக்கு, அவர் ஒரு பெண்மணி, அவருடைய மகன் சொக்க நாயனாருக்கும், இவங்க 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா, தென்கரை நாட்டு அதே தென்கரை ராஜகம்பீர வளநாட்டு சூரலூர் கூற்றத்து பெரிய வெண்மணி, அதாவது அதே ஊர் தான், வேற ஊர் கிடையாது, அதே ஊர் தான், பெரிய வெண்மணி களத்தூருடையான் திருவிக்கிரமமுடையான் மலவத்தரையன் பிரதிதானம் பண்ணி கொடுத்த பரிசாவது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தென்கரை அதே ஊரை சேர்ந்த மலவராயர் என்பது யாரு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ராஜராஜ சோழரை வந்து வளர்த்தெடுத்த அந்த அவருடைய பாட்டியான செம்பியன் மாதேவியார் இந்த மலவராயர் குடும்பத்தில் சேர்ந்தவர் தான். ஸோ அதுல இருந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு தான் வந்து இந்த கல்வெட்டும் கிடைக்குது. மலவராயர் என்பவர் வந்து பழைய காலகட்டத்தில் இருந்த மலையமான் சேதிராயர்னு சொல்லுவாங்க. அந்த வம்சமானது வந்து பிற்கால பாண்டியர்கிட்ட வந்து சோழருக்கு அப்புறம் பிற்கால பாண்டியர்கிட்ட வந்து தங்களை வந்து படைத்தலைவரை வந்து அடாப்ட் பண்ணிட்டு சிற்றரசில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதன் பின்பு பாண்டியர்கள் வந்து இந்த டயத்தில் எங்க இருக்காங்கன்னா புதுக்கோட்டைக்கு போயிட்டாங்க. இது வந்து திருச்சியில் நடக்குது. ஸோ அடுத்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பாண்டியர் இருக்காங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இங்க விஜயநகர வந்து ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதன் பின்பு புதுக்கோட்டையை விட்டு பாண்டியர்கள் வந்து அடுத்து திருவாடனை விட்டு அடுத்து தென்காசிக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இது வந்து பாண்டியர் இருக்க காலகட்டம் தான். இந்த இடத்துல விஜயநகர பேரரசுடைய அந்த எம்பையர் வந்து வலிமை இருக்கிறப்ப அங்கே இருந்த சிற்றரசுகள் தங்களுடைய ஆதரவை வந்து விஜயநகர மன்னர்கள் கொடுத்தாங்க என்பதுதான் யதார்த்தம் உண்மை. இந்த மலவத்தரையான் என்பவர் வந்து சுத்த தமிழரே. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, இந்த வீரகுமார கம்பன உடையார் முன்னிலையில ஒரு விலை பிரமாணம் பண்ணி கொடுக்கிறாப்புல. மலவத்தரையனான் பிரதிதானம் பண்ணி கொடுத்த பரிசாவது. ஓகே, பிறையால் யாரு? அந்த மாதேவர் நாச்சியோட மகள் பிறையார் இருக்காது பார்த்தீங்களா, அந்த பிறையால் அதை சொல்றாப்புல. பிறையால் என்னுடன் இருக்கையில் இவளுக்கும் இவள் மகன் சொக்கநாயருக்கும் கொடுத்த இவ்வூரில் என் காணி ஆட்சியான நன்சை நிலத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்றாப்புல. பிறையால் என்னுடன் இருக்கையில் இவருக்கும் இவள் மகள் சொக்கநாயருக்கும், இது நம்ம மனைவின்னு எடுத்துக்கலாமா, இல்ல அவருடைய வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தவங்க எடுத்துக்கலாமா, இல்லை ஒரு கொண்டி மனைவியாக வந்து அவங்க இருந்திருக்காங்களா, இல்லை 2வது மனைவியா, எப்படி நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. ஏன்னா மனைவி என்பது வந்து அகமுடையான்னு சொல்லியே வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து அகமுடையாலாம் கூட வந்து மென்ஷன் பண்ணலை. என்னுடன் இருக்கைன்னு போடுறாப்புல. என்னுடன் இருக்கையில்னா வந்து இவருக்கு கூட இருந்த காலகட்டத்தில் வந்து கொடுத்ததா அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பிறையால் என்னுடன் இருக்கையில் இவளுக்கும் இவள் மகன் சொக்கநாயகருக்கும் கொடுத்த இவ்வூர் என் காணி ஆட்சியான நன்சை நிலத்தில், நஞ்சையும் வந்து கொடுக்குறாப்புல. நஞ்சைன்ற என்னது? வயலை வந்து கொடுக்குறாப்புல. புஞ்சைனா காடு, நன்சை நிலம்னா வந்து வயலை வந்து கொடுக்குறாப்புல. அந்த வயலை வந்து எல்லையை வந்து தீர்மானிக்கிறாங்க. கிழக்கு உயக்குண்டான் கரை எல்லை, வடக்கு வத்ராய நிலத்து எல்லை, தெற்கு வண்ணான் குண்டு. ஒரு வண்ணார் சமுதாயத்துக்கு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நிலம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நிலம் வந்து அவங்களும் ஒரு நிலம் உள்ள ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. அதைத்தான் நம்ம இதை எப்படி எடுத்துக்க முடியும். தெற்கு வண்ணான் குண்டுனா ஒரு சின்ன மாதிரி ஒரு வயல். அந்த வயலுக்கு இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு இந்த மனைக்கு உள்ள வைராவிகளும் என் வெள்ளாளன் அடியாரில் தவன் செய்தால் மகள் செங்கலூர் நீர் பிள்ளையாரும் நான் கொண்டு உடையனான நல்லாம் பிள்ளை மகன் தாயிலும் நல்லானும் வெள்ளாட்டி சிவந்தாலும் ஆகப்பேர் 3 பேரை வந்து என்ன பண்றாப்புல. அடியார் என்பது வந்து பார்த்தீங்கன்னா அடிமையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். என் வெள்ளாள் அடியார், அவருடைய வெள்ளான் அடிமைகளையும், அந்த அடிமையோட பேர் என்னன்னா தவஞ்செய்தால் மகள் செங்கலூர் நீர் பிள்ளையார் நான் கொண்டு உடையனான நல்லாம் பிள்ளை மகன் தாயிலும் நல்லானும் வெள்ளாட்டி சிவந்தாலும் ஆக பேர் 3 வெள்ளாளன் அடிமைகளை வந்து இந்த இடத்துல வந்து விவரை பிரமாணம் செய்தாப்புல. அடுத்து புலையடியாரில் முன்னாள் நங்கபுரத்தில் பாட்டத்தில் நின்ற புலையடியாராய் உடையார் கம்பன உடையார் காரியம் தந்தரசர் வைக்க நான் கொண்டு உடையனான சாதன பட்டியலில் உள்ள
புலையடியாரில் புலையர் அடிமை அப்படின்னு சொல்றாங்க. அந்த புலையர்னு சொல்லி வந்து யார் இங்க மென்ஷன் பண்றாங்கன்னா, இன்றைக்கு உள்ள தமிழ் சமுதாயமான பல்லர் சமூகத்தை வந்து மென்ஷன் பண்றாங்க. புலையடியாரில் முன்னாள் நங்கைபுரத்தில் பாட்டத்தில் நின்ற புலையடியாராய் உடையார், கம்பன உடையார், காரிய பெருந்தந்தரசர், விற்க நான் கொண்டு உடையனான சாதன பட்டியலில் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு பல்லன் பிறவியும் ஃபர்ஸ்ட் ஒரு பல்லன் பிறவியும், ரெண்டாவது இவன் பள்ளி அழகியாரும். இதுல பிறவி என்பதே வந்து பேராவே வந்து நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பல்லன் என்பது வந்து ஒரு ஆண் பால், பள்ளி என்பது வந்து ஒரு பெண்பால். அவங்க பல்லன் பிறவியோட மனைவி இவன் பள்ளி அப்படின்னா அவருடைய மனைவி அழகியாலும், இவன் மகள் நம்பாலும், இவள் தம்பி வளத்தானும், இவன் தம்பி தாலியும், இவன் தம்பி இன்னொரு வளத்தானும், இவன் தம்பி ஆண்டியும் ஆக பேர் 7ஆக இந்த வகைப்படி நிலமும் மனையும் சிறுபல வெள்ளாட்டிகளும் புலையடியாரையும் விரதியாக கொடுத்து வீரதிகை வராணம் பண்ணி கொடுத்தேன். வராகம்னா பிரமாணம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி வருது. 7 பேர் ஒரே குடும்பம், ஒரு கணவன் மனைவி, அவருடைய மகள், அவருடைய தம்பி, அவருடைய தம்பி, அவருடைய தம்பி தம்பி. அப்போ 1 2 3 4 5 1 2 3 4 5 5 பேர், 5 பசங்களும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கணவன் மனைவி 5 பசங்க, 7 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா இதுல புலையடியாரையா வந்து விற்கிறாங்க அவங்க. இன்னும் சில பல வெள்ளாட்டிகளையும் கொடுக்குறாப்புல, பெண்களையும் கொடுக்குறாப்புல. வெள்ளாட்டி என்பதுக்கு வந்து அர்த்தம் வந்து நான் சொல்ல கிடையாது, இங்க இருக்க அனைவருக்குமே தெரியும். அடுத்து பிறையாருக்கும் சொக்கனைனாருக்கும் மலவர்த்தரையன் இப்படிக்கு களத்தூர் உடையான், மலவர்த்தரையன் எடுத்து இவன் கருப்பூருடையான், அழகிய மணவாளன் பெரியான் நெறியன் விழுப்பறையர் எடுத்து. இதுதான் வந்து அப்புறம் சேனைக்குடையான் எடுத்து. சேனைக்குடையான்னு சொல்லி யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, தம்பி உங்களுடைய ஃபர்ஸ்ட் கல்வெட்டா கூட நீங்க இதை எடுத்துக்கலாம். விஜயநகர காலத்துல வந்து சேனைக்குடையான்னு வந்து எடுக்கு இது வந்து கிடைக்கப்பெறுது. அப்புறம் கைக்கோள முதலியார் எடுத்து பாருங்க, அப்படியே உங்களுக்கு வந்து அந்த நெசவாளர் மாதிரி தான் வருது. கைக்கோள முதலியார் எழுத்து, தச்சான் எழுத்து, தட்டான் எழுத்து, பட்டன் எழுத்து. இந்த விழுப்புரம் யாரு தெரியுமா? இவர் வந்து இவருடைய மகள் கிளாநடிகளை வந்து ஒரு சோழ மன்னருக்கு வந்து மனைவியா பெண் கொடுத்திருக்காப்புல. இவர் வந்து விழுப்புரத்துல இருந்த ஒரு முக்கியமான சோழ காலத்து சிற்றரசர் இருந்திருக்காப்புல. பிற்காலத்தை பாண்டியருக்கு வந்து ஒரு சிற்றரசர் வந்து விளங்கியிருக்காப்புல. ஆக இந்த கல்வெட்டுப்படி விஜயநகர காலத்துல ஒரு 3 வெள்ளாளர்களையும் ஒரு 7 பல்லர் சமூகத்தையும் ஆக பேரும் மொத்தம் வந்து பார்த்தா 7 + 10 பேரை வந்து அடிமையால வந்து கொடுத்தாங்க. இதுல வெள்ளாளன் அடிமையான்னு இருக்கு, வெள்ளாளன் தெளிவாகவே வெள்ளாளன் அடியாருன்னு இருக்கு, இங்கிட்டு புலையடியாருன்னு சொல்லி வந்து பல்லன் பிறவியும்னே இருக்கு. ஸோ விஜயநகர காலகட்டத்தில் இதே இதில் வந்து வெள்ளாளர்ன்றவங்க வந்து நிறைய இடத்துல கோவிலுக்கு வந்து தங்களை வந்து அடிமையாக வந்து அவங்களும் வாண்டடாக வந்து போயிருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகள் கூட வந்து மகளோட சேர்ந்து தங்களும் வந்து கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேவரடியாராகவும் ஆண் தேவரடியாகவும் பெண் தேவரடியாகவும் வந்து அடாப்ட் ஆயிருக்காங்க. அதெல்லாம் வந்து அந்த சோழ காலகட்டத்திலிருந்து இருக்கு. ஸோ தமிழ் சமுதாயம் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த விஜயநகர கால கல்வெட்டு விஜயநகர மன்னர் வீரகுமார கம்பன உடையார் காலகட்டத்தில் நடந்திருக்கு. ஆனால் இந்த விலை பிரமாணம் செய்தவர் வந்து ஒருத்தர் வந்து தமிழர் தான். அவர் பெயர் மலவராயர் என்பவர் வந்து யாரும் தெரியும் எல்லாருக்குமே. அவங்க ராஜராஜ சோழருடைய பாட்டியான செம்பியன் மாதேவியார் மலவராயர் குடும்பத்தை வந்து சேர்ந்தவர் தான். ராஜராஜ சோழரை வந்து அரியணை ஏற்றியதும் இந்த செம்பியன் மாதேவி மலவராயர் தான். ஸோ அதன் பின்பு இவங்க தஞ்சையில் வந்து ஒரு ஜமீனாவே இருந்திருக்காங்க. புனர்வாசல்னு சொல்லி ஒரு ஜமீன் இருக்கு. அந்த ஜமீன் வந்து அழிந்து விட்டது. அந்த ஜமீனை ஆட்சி செய்தவர்களாக இந்த மலவராயர் தான் இருக்காங்க. மலவராயர் என்ற பட்டம் கொண்டவங்க அவங்களோட வம்சாவளிகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆக இந்த கல்வெட்டானது நேர்மையாக நான் விஜயநகர மன்னர் காலகட்டத்தில் விற்பனை செய்த இந்த அடிமை கல்வெட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இதற்குண்டான பதில்கள், இதற்குண்டான கருத்துக்கள் அனைத்தும் வரவேற்கப்பட வேண்டும். இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் மத்தியிலையும் அனைத்து திராவிடவாதிகள் மத்தியிலையும் வந்து கொண்டு சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க என்னென்ன போறீங்களோ அடுத்த வீடியோ நிச்சயமாக கமெண்ட் செக்ஷன் பேசுனதுக்கு அப்புறம் தான் வீடியோவும் போகும். ஆக தங்களுடைய கருத்துக்களை வந்து தயவு செய்து நேர்மையாகவும் நாகரிகமாகவும் பதிவு செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.